இன்றைக்கி வந்து சிம்பிளான முறையில் பூரி சாம்பார் எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து நம்ம தேவையான துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இவெல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடையில் நம்ம கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இவையெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு குழம்புத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் நல்லா வதங்கின பச்சை வாசனை பிறகு வதக்கி எடுத்துகிட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு நம்ம வந்து பருப்புகளை வந்து நல்லா கடைஞ்சி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம இறக்கி வச்ச வாசனையாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம பூரியை வந்து போட்டு எடுத்து நம்ம சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.